அதாவது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கக்கூடிய பல பேருக்கு சந்திக்கிற ஒரு பிரச்சனை இதே என்னன்னா, அந்த காதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கடகத்துல நெறைய பேர் வந்து அம்மா பையனா இருப்பாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும். என்னன்னா, இந்த அம்மா பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க. எங்க எப்படி இருக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. நெறைய திட்டு வாங்கக்கூடிய பிள்ளைகளும் கடகராசியில உண்டு. அப்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுதுங்க எனக்கு திருமண வாழ்க்கைன்றது தள்ளி போயிட்டே இருக்கு. பட் புடிச்சது வந்து எடுத்துட்டோம். பட் ச த அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு இவங்க ஏன்னா எங்களோட 2ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். சூரியனோட வீடா இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் குடுப்பாங்க. அதாவது பல வருஷமா லவ் பண்றோம். 7, 8 வருஷமா லவ் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் லவ் மட்டும் தான் பண்றோம். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் பேச பயமா இருக்கு. வீட்ல ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? இந்த மாரி ஒரு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய நபர்களுமே கடகத்துல உண்டு. சில பேர் பிள்ளைங்க வந்துட்டு பசங்க வந்து ஆல்ரெடி கடகத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். "ஏய் என்னப்பா நான் இருக்கேன். போய் உங்க அம்மாட்ட நான் பேசுறேன். நீ ஏன் ஃபீல் பண்ற?" துணிச்சலான பிள்ளையா இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போய் கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திரும். அந்த துணிச்சல் அப்படிங்கிறது ஏன்னா குரு உச்சமடையனால அந்த கௌரவத்த ரொம்ப வருவாங்க. எங்க அம்மா ஏதாவது ஃபீல் பண்ணிட்டா, எங்க அம்மாவுக்கு மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நெறைய யோசிக்கக்கூடிய பிள்ளைங்களும் உண்டு. எல்லா ராசி கடத்துலயுமே 2 பேர் இருக்காங்க. நம்ம சொன்ன மாரி ரெமோவும் இருக்காங்க, அந்நியனும் இருக்காங்கன்ற மாரி இவங்ககிட்டயும் ஒரு ரெமோவும் இருக்காரு, ஒரு அந்நியனும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.